ஹைடா. விஎஃப்எஃப் போலீஸ் மாமா. வீக் பர்த்டே. வீடியோ போட முடியல, இப்போ தான் வருது. சாரி, லேட் விஷ். அது மட்டும் இல்லை, ஜின் பர்த்டேக்கு ஒரு வீடியோ போடணும்னு நினச்சேன், முடியல. ஓகே, லேட்டாக விஷ் பண்ணாலும் வீக்கு விஷ் பண்ணிவிடுவோம். ஹாப்பி பர்த்டே டியாங்க, நீங்கள் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். போலீஸ் மாமா போன பாட்டில் இருந்து அப்படியே பார்த்துடலாம். நீங்கள் அந்த சீனியருக்கு பயந்த காலேஜ்குள்ளே இருந்தோம் வெளியே வந்த வியை பார்த்துருப்பீங்க. வி உங்களை ஹக் பண்ணிட்டுருப்பான் இல்லையா? இப்போது அதுலேருந்து பார்க்கலாம். வி உங்களை ஹக் பண்ணியிருக்கா. நீங்கள் உங்கள் கழுத்தை பிடிச்சிட்டு அழுதுட்டே, வி 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 எனக்கு பயமாக இருக்கு, வி வி வீட்டுக்கு போகலாம் வி அப்படி நீங்கள் வீக்கு எதுவும் புரியல, திடீர்னு வந்து ஹக் பண்ணி இப்படி அலர்தான் அவனுக்கு. பட் ரொம்ப நாள் கழிச்சு ஹக்கிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனும் உங்கள் ஹிப்பில் கை வைக்கிறான், உங்களை டைட்டாக ஹக் பண்ணுறான். அவனுக்கு அவ்வளோ ஹாப்பி. ரொம்ப நாள் கழிச்சு ஹக் பண்ணுறீங்க, அவனுக்கு அது பிடிச்சிருக்கு. டைட்டாக ஹக் பண்ண இப்போ தான் உன்னை லெசன் பண்ணுறான். உங்கள் பாடி ஷேக் ஆகுதான், அவன் நோட் பண்ணுறான். ஏய் ஒன், எதுக்கு நீ இப்படி பயப்படுற? இப்படி சொல்லிட்டே பன் பண்ணி உங்களை பார்க்குறான். உங்கள் ஷோல்டரில் ஏதோ ஒரு ரெட்டிஷாக, அது பார்க்கும்போதே உனக்கு தெரிஞ்சிருச்சு என்னென்னா. நீங்கள் வேற இப்படி பயப்படுறீங்க. ஓடி வந்திருப்பீங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் பார்த்துருப்பான். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, அதை விட செம்ம கோவம் வருது. என்ன நடந்ததுன்னு தெரியல, பட் உங்களை டைட்டாக பிடிச்சிட்டே. என்னாச்சா? இத்தனை ப்ராப்ளமா? ஏய் செம்ம கோவம் வருதுடி, இதை சொல்லு. வீட்டுக்கு போகலாம். சரிடி, வீட்டுக்கு போகலாம். என்ன ஆச்சு? கடுப்பில் அவன் பேச இந்த செகண்ட் தான் அந்த சீனியர் காலேஜ்குள்ளே இருந்தோம் வெளியே வந்திருப்பான். நீங்கள் வியை ஹக் பண்ணியிருக்கீங்க, அதை அவன் பார்க்குறான். அவங்க ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பான். இந்த மாதிரி நீங்கள் எப்பவும் போல அவங்கக்கிட்ட விளையாடுவீங்க, அந்த மாதிரி பார்த்துருப்பான். அப்போல்லாம் உங்ககிட்ட வந்திருக்க மாட்டான். பிகாஸ் அவனை பொறுத்த வரைக்கும் வீக்கு உங்களை பிடிக்கும் அப்படின்னு நினச்சிருப்பான். இப்போ தான் ஜியா ஏதேதோ ஏற்றி விட்டுருக்கா இல்லையா? ஸோ இப்போதைக்கு வீக்கு உங்களுக்கு பிடிக்காது. அப்படி அவன் மைண்டுக்குள்ளே ஓட அந்த திங்கிங்கோட இப்போது அவன் நீங்கள் வீ பக்கத்தில் நின்றுருக்கீங்க, அவனை ஹக் பண்ணியிருக்கீங்க, அதை கூட அவன் பார்க்கல. கிட்ட வந்த உங்கள் கையே வீ மேலே இருக்கு. அவன் அதை எடுத்து உங்கள் கையை பிடிச்சிட்டு, ஹேய் வயன் இங்கே வந்துட்டியா? நான் கூட பயந்துட்டேன், போகலாம். கையை பிடிச்சி இழுக்கிறான். அவன் இழுக்க உங்களுக்கு பயமாக இருக்குது. கண்ணை டைட்டாக மூடிட்டு ஒரு கையில் வீ கழுத்தை இன்னும் நீங்கள் டைட்டாக அப்படி பிடிக்கிறீங்க. வீக்கு புரிஞ்சிருச்சு, நல்லாவே புரிஞ்சிருச்சு. செம்ம கடுப்பாயிட்டான். உங்கள் கையை சீனியர் பிடிச்சிருப்பான் இல்லையா? அவன் கைக்கும் மேலே வீ கை வச்ச ஒரு ப்ரெஸ் தான். அவனுக்கு கை வலிக்குது. வீ அவனை பார்க்குறான், அவனும் வீயை பார்க்குறான். அவனுக்கு புரியல. ஜியா இவனுக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லி வச்சுருந்தா இவன் ஏன் இப்படி முறைக்கிறான், நம்ம கையை இவ்வளோ டைட்டாக பிடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி திரும்பி ஜியாவை பார்க்குறான். ஜியா பயத்தில் இருக்கா. அவளுக்கு தான் தெரியுமே வீ உங்கள் மேலே எவ்வளோ உயிராக இருக்கான்னு. என்னடா பண்ணிட்டோ, அதுவும் வீ முன்னாடி இப்போ சின்ன பண்ணுறதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கார்னரில் பயத்தில் நின்றுட்டுருக்கா. வீ அவன் ஒரு கையில் உங்களை டைட்டாக பிடிச்சிட்டு அந்த சீனியர் ஒரு கிக் பண்ணுறான். இந்த சவுண்டு உங்களுக்கு கேட்குதோ பயம். நீங்கள் இன்னும் வீயை டைட்டாக பிடிக்கிறீங்க. அந்த சீனியர் உங்கள் கையை விட்டுட்டான் இல்லையா? ரெண்டு கையும் போட்டு வீ நெக்க அவ்வளோ டைட்டாக பிடிச்சி வீட்டுக்கு போகலாம். பயமாக இருக்கு. நீங்கள் அவங்க முதுகில் ரப் பண்ணி விட்டா ஒன்றும் இல்லை பயப்படாதட்டி, நான் தான் இருக்கான்ல
பயப்படாதா அப்படி சொல்லி கையை எடுத்தா கொஞ்ச நேரம் இரு வரான் அப்படி உங்ககிட்ட சொல்லிட்டா அவன் போயிட்டா அந்த சீனு அவங்க கூட 2 பேர் இருப்பாங்க இல்லையா அப்படி சொல்லிட்டு எல்லாரும் போட்டு அட்டி உள்ளந்து எடுக்கிறான். உங்களுக்கு இது பயம், நீங்கள் உங்கள் காதை மூடிட்டு அமைதியாக கீழே உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்க. இந்த டைம் உங்கள் அப்பா வர்றாரு, காரை ஸ்டாப் பண்ணிட்டு கீழே இறங்கி வராரு. பிகாஸ் நீங்கள் கீழே உட்காந்து ஒரு மாதிரி நீல் டவுன் பண்ண மாதிரி காது பொத்திட்டு அழுகுற மாதிரி அப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்க. வந்த உடனே அவர் உங்கள் கிட்ட தான் வர்றாரு. நீங்கள் உங்கள் அப்பாவை பார்த்த உடனே அப்பா அப்பா இப்போ லேட்டாக வந்தீங்க அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா மேலே போயிட்டு ஹக் பண்ணி அவர் டைட்டை பிடிச்சி வீட்டுக்கு போகலாம்ப்பா. அவர் அடிக்கிறத பார்க்குறாரு. ஓரளவுக்கு அவருக்கு புரியுது. பட் உங்ககிட்ட எதுவும் பேசல, ஃபைட் பண்ணிகிட்ருக்கான். அவங்ககிட்டையும் போகல. அப்படி உங்களை கேர் பண்ணி கார் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே உட்கார வீட்டுக்கு போகலாண்டா உட்கார. நீங்கள் அழுதுகிட்டே உள்ளே உட்கார அவர் சீட்டுக்கு வந்து அவர் கார் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வீட்டில் தான். நீங்கள் இன்னும் அதை மறக்கலை. திரும்பி அழுதுட்ருக்கீங்க. உங்களுக்கே ஒரு மாதிரி இருக்குது. அந்த சீன் உங்களுக்கு வந்து போகுது. லைட்டாக உங்கள் அம்மா யாராவது டச் பண்ணாலே பயத்தில் கத்துறீங்க. ஒன்றும் இல்லை அப்படி உங்கள் அம்மா அவங்கள காம் பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிவிட்டு நைட்டும் ஆகுது. நீங்கள் உங்கள் அம்மா கூட படுத்துக்கிட்டீங்க. பிகாஸ் தனியாக இருக்க பயமாக இருக்கு. அது ஞாபகம். சரி ஓகே அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்பாவுக்கு நடுவில் அம்மா அவங்கள படுக்க வச்சுக்கிட்டாங்க. நீங்கள் அவங்க கூட தான் தூங்குறீங்க. இப்போவே அவங்கள ஒரு வழி ஆக்கிட்டா திரும்பி பார்த்துருப்பா. நீங்கள் காணும். நெக்ஸ்ட் இப்போ தான் வீட்டுக்கு வரா. நைட்டே ஆயிடுச்சா, டோர்லாம் க்ளோஸில் இருக்கு. ஆல்ரெடி உங்கள் அம்மா திட்டியிருப்பாங்க இல்லையா, ஸோ அது ஓடுது. அவனுக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்குது. பிகாஸ் உங்கள் அம்மா அவனை திட்டுறதும் கிடையாது. உங்கள் அம்மா மட்டும் இல்லை, உங்கள் அப்பா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. என்ன சொன்னாலுமே ஓகே சொல்லுவாங்க. இது வரைக்கும் உங்கள் அப்பா உங்கள் அம்மா 2 பேர் யாருமே அவனை எதுவுமே சொன்னது கிடையாது. அவனுக்கு அது புதுசாக இருக்குது. உங்கள் வீட்டுக்கிட்ட வந்தா டோர்கிட்ட நிற்கிறான். ஓப்பன் பண்ணலாமா வேண்டாமா அப்படி தோணுது. உங்கள் தாட் வருது. ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஆல்ரெடி ரொம்ப பயந்துட்டு இருந்தா, இப்போது என்ன பண்ணுறான்னு கூட தெரியல அப்படிங்கிற மாதிரி ரூமை பார்க்குறான். லைட் ஆஃபில் இருக்குது. தூங்குறாளா என்ன அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு விண்டோ கிட்ட வந்து உள்ளே ஏறி வரான். ரூமில் நிற்க இல்லவே இல்லை. எங்கே இருப்பா, ரெஸ்ட் ரூமில் இருக்காளா அப்படிங்கிற மாதிரி அங்கேயும் வரான். அங்கேயுமே நீங்கள் இல்லை. கீழே இறங்கி அம்மா அப்பா ரூமுக்கு கிட்ட வந்து லைட்டு டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா 3 பேர் ஒன்றா தூங்குறீங்க. சரி ஓகே அம்மா அப்பா கூட தானே இருக்கா, ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி வீட்டிலேருந்தும் வெளில போகிறான். அவனுக்கு நீங்கள் தனியாக இருப்பீங்க, நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அவனோட கம்ஃபர்ட் ஜோன் உங்களுக்கு வேணும் அப்படி தோணியிருந்துருக்கும். அதனால உள்ளே வந்திருப்பான். அம்மா அப்பா கூட இருக்கீங்க, ஓகே தான் அவனுக்கு தோணுது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். ஆக்சுவலாக உங்களுக்கு அவன் கம்ஃபர்ட் ஜோன் வேணும் அப்படி தோணியிருந்துருக்கும். எப்போவுமே அதெல்லாம் உங்களுக்கு தோணாது, ஏன் தெரியல. இன்றைக்கி வேணும் அப்படின்னு உங்களுக்கு தோணியிருந்துருக்கும். ஆனால் அம்மா அப்பா கூட படுத்துக்கிட்டீங்க. ரொம்ப நேரமாக உங்கள் ரூம்கிட்டே நின்றுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டுருப்பான். நெக்ஸ்ட் டே ஆகுதா, காலேஜுக்கு போகிறதுக்கே ஒரு மாதிரி பயம் உங்களுக்கு. அப்பாவை பார்க்குறீங்க. அப்பா நீ பயப்படாதா, இங்கே பாரு நான் வந்து உங்கள் பிரின்ஸிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். இதை வச்சு நீ காலேஜ் போக மாட்டேன்னு சொல்கிறியா? இல்லைப்பா, சொல்கிறத கேளு, போ கிளம்பு. ஆனால் அப்பா எனக்கு அது ஒரு மாதிரி பயமா. பயப்படக்கூடாதோ, போ அப்பா சொல்லி அனுப்புகிறாங்க. சரின்னு போயிட்டு நீங்கள் காலேஜுக்கு ரெடி ஆகுறீங்க. உங்கள் அப்பா சோஃபாவில் உட்காந்துட்டே நேற்று ரியாக்ட் பண்ணியிருப்பான் இல்லையா, அவ்வளோ கோவமா அவனுங்களை போட்டு அடிச்சுட்டு அப்படிலாம் அவன் பண்ணியிருப்பான் இல்லையா. ஸோ அவர் பார்த்துருப்பாரு. செம்ம கோவத்தில் எல்லாரையும் போட்டு அடிச்சிருப்பான். நீங்களும் காரில் சொல்லிகிட்டே வந்திருப்பீங்க, இப்படிலாம் நடந்துச்சுப்பா, இதெல்லாம் பண்ணாங்கப்பா அப்படின்னு. அதெல்லாம் திங்க் பண்ணிகிட்ருக்காரு. ஏதோ ஒரு இடத்துல நம்ம தப்பு பண்ணுறோமா என்ன,
எனக்கு இவ்வளோ நடந்ததா அவ்வளோ கூப்பட்டா. எனக்கு தெரிஞ்ச வீக்கு எனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் திங்க் பண்ணிட்டு இருக்கா. இந்த டைம் நீங்கள் அப்பா கிளம்பிட்ட போகலாமா? ரெடி ஆயிடியா? வைப்பலாம். நெக்ஸ்ட் காலேஜ் வரீங்க மேம் ரூமில். ஓயன் பா உட்கார். சார் உட்காருங்க. மேம் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கோம். சார் இங்கே பாருங்கள், அந்த மேட்ரு இப்போ நீங்கள் அதை நினச்சி எதுவும் ஒரே பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா ஒரே பண்ணிக்க வேண்டாமா? நேற்று என் பொண்ணுக்கு சார் ப்ளீஸ். இப்போதான் ஓயனோட ஹஸ்பண்ட் வந்தா கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு ஒரு ரகலையே பண்ணிட்டு போயிட்டாரு. அது மட்டும் இல்லை, அவங்க 3 பேருக்கு நாங்கள் டிசி கொடுத்துட்டோம். அண்ட் தென் என்னோட ஹஸ்பண்ட் மிஸ்டர் கிம் அந்த 3 ஸ்டூடெண்ட்ஸ் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். நோ ப்ராப்ளம். இப்போ தான் எல்லாம் முடிஞ்சுதா. நானே என்னை கிளாஸுக்கு போய் பார்க்கணுன்னு நினச்சேன். பரவாயில்ல, அவளே வந்துட்டா. எங்கே நீ காலேஜுக்கு வராமல் போயிடுவோன்னு சொல்லிட்டு நான் பயந்துட்டேன். பிகாஸ் நீ ஒரு டேலண்டான பர்சன். ஸோ சின்ன பயம் இருந்தது. ஓகே பரவாயில்ல அப்படி நிறைய பேசிட்டு ஓகே சார் இதுக்கப்புறம் இது போல நடக்காதா, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படி சொல்ல நீங்கள் 2 பேரும் சேர்லேருந்து எழுந்துக்கிறீங்க. அப்பாவை பார்க்க அப்பா உங்களை பார்க்குறாங்க. அப்பாவுக்கு ஆல்ரெடி ஒரு டவுட் இருக்கும் இல்லையா? அவர் எல்லாத்தையும் திங்க் பண்ணிட்டே அந்த ரூம்லேருந்தும் வெளில வந்து உங்கள் கை பிடிச்சி அப்புறம் என்ன அதான் ப்ராப்ளம் எல்லாம் வியே சால்வ் பண்ணிட்டான். இதை பற்றி பயப்படாதா, காலேஜ் போ அப்படி சொல்ல நீங்களும் அப்பாவை பார்த்து தலையாட்டிட்டு சரிப்பா நான் போகிறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி உங்கள் ரூமுக்கு போயிடுறீங்க. அப்பா ஒரு கன்ஃபியூஷன் என்னன்னா வீக்கு பையனை பிடிக்குமா? அப்படி இல்லைன்னா எப்பவும் போல் வீயை கேர் பண்ணிப்பான் இல்லையா? அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து உங்களை பார்த்துக்கிட்டது அதில் ஏதாவது ஒரு அஃபெக்ஷனில் இதை பண்ணுறானா? நிறைய ஓடுதா. அவர் நடந்து வந்துட்டே ஓகே வியை பார்த்து ஈவினிங் பேசிடுவோம். அப்படி அவர் ஆஃபீஸ்க்கு போகிறாரு. சேம் இந்த டைம் நீங்கள் உங்கள் அப்பா எப்படி திங்க் பண்ணாரோ அதே போல தான் நீங்களும் திங்க் பண்ணுறீங்க. மேம் சொல்லியிருப்பாங்க இல்லையா வி வந்து அவ்வளோ ரகலை பண்ணா அப்படின்னு. அது மட்டும் இல்லை, அப்பா சொல்லியிருப்பாரு சம்மடி போட்டு அவனுங்களை அடிச்சிட்டான் போல. நான் வரும்போது பார்த்தேன் சம்மடி கொல்லவரியில் அடிச்சிட்டு இருந்தான். நிறைய சொல்லியிருப்பாரு. உங்களுக்கு வர நீங்கள் அதை பார்க்கலன்னாலும் அந்த சவுண்டு உங்களுக்கு அதெல்லாம் ஃபீல் ஆகிருக்கும். நீங்கள் அதெல்லாம் நினச்சிட்டே வீயை ஹக் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அது ஓடுதுங்க. லைட்டாக ப்ளஷ் பண்ணுறீங்க. இதுக்கு முன்னாடி ஹக் பண்ணி அவங்க கூடவே சுற்றி எல்லாமே பண்ணியிருப்பீங்க. அது மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி. இது அப்படி தெரியல. உங்களுடைய ஹஸ்பண்ட் அவனை நீங்கள் ஹக் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது தெரியும் போது ஒரு மாதிரி ப்ளஷிங்கா ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி உன்னை நான் ஹக் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி இது இல்லவே அப்படி ஈனி இழுத்துட்டு மனசுக்குள்ளே திங்க் பண்ண உன்னைத்தான் அப்படி என்னடி ட்ரீமில் திங்க் பண்ணிட்டு இருக்க? உங்களை பிடிச்சி குளுக்குறா? என்னாச்சு? என்ன கேட்ட? இல்லை நான் தான் கேட்கல. எனக்கு தெரிஞ்ச நேற்று நடந்த இன்சிடெண்ட்க்கு நீ எனக்கு காலேஜுக்கு வரமாட்டேன், அழுத வீட்டிலே இருப்பேன். நான் உன்னை வீட்டில் வந்து பார்க்கணும். ரொம்ப மைண்ட் அப்செட்டா ஃபீல் பண்ணுவேன்னு நினச்சேன். பட் அதெல்லாம் எதுவும் இல்லை. உன் மூஞ்சில் என்னடி பல்ப் எரியுது? அப்படி கேட்க இன்னும் ஷை ஆகுறீங்க. என்ன ஏதோ புருஷனை ஹக் பண்ணல, அதுக்கப்புறம் வீட்டில் போயிட்டு ஏதாவது பண்ணிக்கலாம் என்ன? ஆமாம் அவனுக்கு தான் உனக்கு பிடிக்கலான்னு சொல்லிட்டு இருந்தியடி. அதுக்கப்புறமும் ஏதாவது நடந்ததா என்ன? அவளை பார்த்தேன். பைத்தியம் மாதிரி என்ன பேசுகிற நீ? அப்படிலாம் எதுவும் இல்லை. அதான் நீயே சொல்கிறியே அவனுக்கு என்ன பிடிக்காதானே. அப்புறம் எப்படி இதெல்லாம் பிடிக்காதா? எனக்கு தெரிஞ்சு நேற்று புருஷன் எல்லாரையும் போட்டு அட்டிக்கிறத பார்த்த உடனே அப்படி எனக்கு தோணுது. நீ பார்த்துருந்தா இதை நீ சொல்லியிருக்க மாட்டா.
ஆமாம். நீ ரூம்ல இருந்து வெளியே ஓடும்போதும் நான் வெளியே தாண்டி நின்றுட்டு இருந்தேன். அந்த சீனோட ஆளுங்க என் கையை பிடிச்சிட்டு இல்லை விடவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நீ ஃபஸ்ட்டு ஓடி வந்த, ரெண்டாவது வந்து சீனியர் ஓடி வந்தான். இவனுங்க 2 பேரும் போகிறத பார்த்தா இவனுங்க என் கையை விட்டுட்டு உன்னை தோர்த்துக்கிட்டு இவனுங்க பின்னாடி ஓடி வந்தாங்களா. அப்போது நானுமே வந்து பார்த்தேன். என்ன பார்த்தேன்? ஃபஸ்ட்டு நீ உங்கள் புருஷனை ஹக் பண்ணதை பார்த்தேன். பார்த்தியா? அடடா, இதெல்லாம் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையடி உங்ககிட்ட. ஹக்கிக்கே வா, என்ன பேசுகிற? நீ என்ன பார்த்த அதை சொல்ல. அதுக்கப்புறம் வந்து உன் புருஷன் வந்து எல்லாரையும் போட்டு அடித்தார், அதையும் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து நீ உங்கள் அப்பா கிட்ட வந்துட்டே அவர் காரில் ஏறி போயிட்டேன், அதையும் பார்த்தேன். என்டி ஓங்குற? வேற? ஏய் கொல்லவரியில அவனுங்க எல்லாரையும் போட்டு அடிச்சாருடி, சம்மடி போட்டு பொழுதுட்டாரு. அதுவும் எவ்வளோ தைரியம் இருந்தா என் பொண்டாட்டிக்கிட்ட வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லி அடிச்சாருடி. உங்களுக்கு இது கேட்குது? அமைதி, நீங்கள் அவளை பார்க்குறீங்க. எப்போவுமே அவர் பின்னாடி உட்காந்துட்டு வரும்போது சைல்டிஷாக இருக்கும் அவர் பார்க்க. ஃபர்ஸ்ட் டைமை கோவப்பட்டு இப்போ தாண்டி பார்த்தா. உனக்கு எதனா ஒன்றுன்னா செம்ம கோவம் வருது அவருக்கு. அவன் கோவப்படுவான், எல்லாருக்கிட்டையும் அந்த கோவத்தை காட்டுவான். என்கிட்ட காட்ட மாட்டான். ஆனால் ரீசன்ட் டேஸாக என்கிட்ட காட்டிகிட்டு இருக்கான். அவன் என்னை வெறுத்துட்டான்னு நினச்சேன், பட் அப்படிலாம் எதுவும் கிடையாதா. இப்போ எனக்கு தோணுதா அவன் அப்படிலாம் பண்ணலண்ணா. கண்டிப்பாக நான் நார்மலாக ஆயிருக்கவே மாட்டான். அவன்கிட்ட பேசணுமா? என்ன பேசணும் அப்படின்னு அவ கேட்க, ஈவினிங் பேசுவேன் அப்போ பாரு அப்படி சொல்லிட்டு நார்மலாக உட்காந்துக்கிறீங்க. இப்படி டைம் போயிட்டே இருக்க. காலேஜ் முடியுது, நீங்கள் பேக் எடுத்துகிட்டு காலேஜ்குள்ளே இருந்தும் வெளியே வர உங்களை க்ராஸ் பண்ணி ஜியா போகிறா. மார்னிங்லேருந்து அவளை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. இவன் எங்கேருந்து போகிறா, காலேஜுக்கு வந்தாளா அப்படி தான் நீங்கள் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு புரியல, சரி ஓகே, நீங்கள் எதுவும் பெருசாக கண்டுக்கல. முன்னாடி நடந்து போகிறா. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு 2 பேரும் காலேஜ் கேட்லேருந்து வெளில வந்து நிற்கிறீங்க. ஒரு சைடு வி நிற்கிறான், ஒரு சைடு அப்பா நிற்கிறாங்க. வி பக்கத்தில் ஜியா. நிறைய திங்க் பண்ணியிருப்பீங்க. விக்கு நம்மளை பிடிக்கும், நம்ம புருஷன், அவங்ககிட்ட பேசணும், அப்படி நிறைய உங்களுக்குள்ளே ஓடிந்துருக்கோம். அவங்க 2 பேரையும் பார்த்த உடனே அப்செட் ஆயிட்டீங்க. ஆமாம்ல, 2 பேரும் லவ் பண்ணுறாங்க. நம்ம ஏன் இதை அடிக்கடிக்கு மறுத்து போயிட்டுறோம்? நம்ம மட்டும் ஏன் விஷயத்தில் இப்படி இருக்கும்? அவங்க 2 பேரும் லவ் பண்ணும் போதும் அவன் எப்படி என்ன நம்ம என்ன முட்டாளா? நல்ல வேலை அவங்ககிட்ட பேசல. எப்பவும் போலதான் நம்மளை கேர் பண்ணியிருக்கான். நம்ம அதை தப்பாக நினச்சிருக்கோம். அவன் நம்மளுக்காக இவ்வளோ பண்ணுறான். அவனுக்கு அவளை தானே பிடிச்சிருக்கு, அவ கூட இருக்கட்டும் அப்படி திங்க் பண்ணிட்டே நீங்கள் வீக்கிட்ட போயிட்டுருக்கீங்க. ஜியாவை பார்த்து, ஜியாங்க பாரு, சாரி, இதுக்கப்புறம் உன்னெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு ட்ராப் பண்ணி இதனால் என்னோட வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம், அதை என்னால் சொல்ல முடியல. இந்த மாதிரி சுச்சுவேஷன் என்னால் ஒயன்கிட்டேயும் சொல்ல முடியல. அவளுக்கு நேற்று என் கொன்று முன்னாடி எவன்னு தெரியல எல்லாரையும் போட்டு பொழந்துட்டான். அவளெல்லாம் இதுக்கப்புறம் என்னால் தானியாக விட முடியாது. ஐம் சாரி. இவ்வளோ நாள் லவ் பண்ணி உன்னை ஏமாத்திட்ட ஃபீல் இருந்தது, ஏதோ கில்ட்டியா, அதனால தான் ஏதோ நான் உன்னை கூட்டிகிட்டு வந்த. ஐம் சாரி. இங்கே பாரு, நீ ஹவுஸ் சேஞ்ச் பண்ணுற வரைக்கும் என்னால் இதுக்கப்புறம் உன்னை கேர் பண்ண முடியாது. இங்கே பாரு, உனக்கு ஏதாவது பயம் இருந்தால் சொல்லும், உன் ப்ரொடெக்ஷனுக்கு ஸ்டேஷனில் வேறு ஏதாவது அரேஞ்ச் பண்ணுறேன். அப்படிலாம் அவன் நிறைய பேச, இந்த டைம் நீங்கள் வீக்கும் ஜியாக்கும் நடுவில் போய் நிற்கிறீங்க. உங்களை பார்க்குறான். போச்சுட்டோம், எவ்வளோ பேசி அமைச்சிட்டு அதுக்கப்புறம் வயனுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சான். ஒத்துக்குள்ளே வந்துட்டான். வயன் கூப்பிட்டா கூட நம்ம கூப்பிடக்கூடாது. வயன் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்டி.
நீ என்ன பேச வரேன்னு எனக்கு நல்லா விரும்பி என்னால் அதை புரிஞ்சுக்க முடியும். வி உங்களையே பார்க்குறா, நீங்கள் ஜேவை பார்க்குறீங்க. ஐம் சாரி, உன்னை நான் அன்னைக்கு அடிச்சிருக்க கூடாதா? ஐம் சாரி, நான் ஏதோ கோவத்தில். நீங்கள் அவகிட்ட இப்படி பேச வரவள் விட எங்க வா, நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வி உங்கள் கையை பிடிக்க வரா. ஒரு நிமிஷம் வி ப்ளீஸ், நீ கேட்கறதுக்கு முன்னாடி நானே கொடுத்துட்றேன் அப்படியே சொல்லிட்டு கையில இருந்து அவங்க போட்டுக்கிட்ட ரிங்க கழட்டி வி கையில் கொடுக்குறீங்க. ஷாக்கிங்காக அவன் பார்த்துட்ருக்கான், என்னடி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி. இது எனக்கு வேணாம் வி, இதுக்கப்புறமும் உன் கூட இருந்துட்டு என்னால் டச் பண்ண முடியாதா? எனக்கு புரியுதா இவ்வளோ உனக்கு பிடிச்சிருக்குன்னு. இதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கு நடுவில் நான் இருக்க மாட்டேன். நீ ஹாப்பியாயிர, எனக்கு அதான் வேணும். ஒன் ஒரு நிமிஷம் இரு, இன்னும் முட்டாள்தனமாக பண்ணிகிட்ருக்கேன். வா கூட கொஞ்சம் பேசணும்னு சொன்னல. அங்கே எனக்கு கையை பிடிக்க வரான், கையை தட்டி விட்டுட்டு ஐம் சாரி வி, அவ்வளோதான், எதுவுமே பேசல. அங்கிறது போகிறீங்க. நில்லடி, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும்டி, நில்லடி அப்படிங்கிற மாதிரி அவன் கத்துறான். அப்பா கூட போயிட்டீங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்ட் இன்னொரு வாட்டி பார்த்துடலாம். பாய்.